நான் பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் மஜிரா, குரும்பலூர் பேரூராட்சி, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புதூருங்கிற கிராமம். அது எங்க ஊருக்கு பேரு பள்ளக்காட்டு புதூர், அப்படியேதான் எங்க ஊருடைய பேர். பச்சைமலையுடைய அடிவாரம். அங்கதான் நான் பிறந்து வளர்ந்தேன். ஒரு விவசாயி வீட்டு கூலியாகத்தான். ஒரு பள்ளியில் முதல் மாணவன். அதோட பரிசு ஏதாவது ஒரு, அப்பெல்லாம் தொழிற்கல்வின்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா ஒரு பெரிய ஆர்வம். அன்னைக்கு நாங்க நம்பி போனதுதான், சரி கவர்மெண்ட் கோர்ஸ் கிடைக்க நம்பி போனது அக்ரி. ஒரு விவசாயி பையன் விவசாயத்தை இங்க தெரிந்து கொண்டு கல்லூரியில் போய் வேளாண்மை பார்த்தது வித்தியாசமாகத்தான் இருந்தது. ஏனால் ஒரு வேளாண்மையை அறிவியல் முறைப்படி பார்க்கணும் அப்படின்னு கல்லூரி எனக்கு கற்றுக் கொடுத்தது. உண்மையிலேயே பிஎஸ்சி அக்ரி நான் ஒரு பெரிய வரமாகத்தான் நினைக்கிறேன். அக்ரி படிச்சவங்களாம் என்ன அப்படின்னு கேட்கறதுல எனக்கு தோணவே தோணாது. எனக்கு அடிப்படை அறிவியலை, ஒரு பயிர் அறிவியலை கற்றுக் கொடுத்த இடம் குருகுலம் மதுரை வேளாண் கல்லூரி தான். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மதுரை வேளாண் கல்லூரி தான் நான் கற்றுக்கொண்ட இடம். ஆக அங்கே நான் வேளாண்மையை படித்து அதுல முதல் ஆண்டுகள் பிரின்சிபல் கோர்சஸ் சொல்லுவாங்க, பேசிக் கோர்சஸ். அதை முடிச்சுட்டு பழனியில போய் ஒரு 3 மாதங்கள் பயிற்சி. அந்த பயிற்சியில தான் எனக்கு நிறைய ஞானோதயம் வந்தது. அந்த ஞானோதயத்தில் எடுத்த முடிவு, நான் அக்ரிகல்ச்சர் ஆபீசரா போக மாட்டேன். பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் ஆபீசரா போக மாட்டேன். காலேஜுக்கு கிளாஸ் எடுக்க போக மாட்டேன். சோ அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஸராகவும் போக மாட்டேன். நானே சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியது பழனியில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி. இன்னைக்கு அங்க ஒரு சாமியார போடுறாங்க. நான் போன அன்னைக்கெல்லாம் அந்த சாமியார் அங்க இல்ல. அப்படி பழனி கணக்கன்பட்டியில் தான் எனக்குடைய விஷயம் துவங்கியது. எப்படின்னா, தென்னைநார் கழிவுரம் நாங்கள் தயாரிச்சு என்னுடைய போட்டோ எல்லாம் ஹிந்து பேப்பர்ல வந்தது. அன்னைக்கு மனசுக்குள்ள இருந்த ஒரு பெரிய குதியாலம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படித்தான் நம்முடைய விஷயம் துவங்கியது. இப்படி துவங்கியது. கல்லூரி படிப்பு முடிஞ்சது. கல்லூரி படிப்பு முடிவதற்குள் நிறைய அனுபவங்கள் வந்தது. 3ஆம் ஆண்டு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப ஆசிரியர்களுடைய போராட்டம் நடைபெறும், ஸ்ட்ரைக். சோழவந்தான்ல இருந்து ஒருத்தர் வாழை கட்டையை தூக்கிட்டு சண்டையை கேட்க வந்தார். அன்னைக்கு புரிஞ்சது எனக்கு அக்ரியில எப்படி அணுகணும் அப்படின்னு. அவர் வந்தாரு. நாங்க அந்த சமயம் பார்த்து அங்க போனோம். எங்களுக்கு சந்தோஷமான நேரம் அது. ஏன்னா ப்ரொஃபஸர்லாம் ஸ்ட்ரைக்கு, கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அப்படி சந்தோஷம் இவர் வந்தாரு. சரி கூட்டு போவோன்னு அன்னைக்கு இருந்த டீன், பிரின்சிபல், இது முதல்வருக்கு நாங்கெல்லாம் ரொம்ப செல்ல பிள்ளை. இதை வாங்க நேரா டீன் கூட்டு போய் காட்டுவோம் அப்படின்னு அங்க போய் காட்டணும். அவர் சொன்னாரு, தம்பி இதை ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கூட்டு போப்பா அப்படின்னாரு. அங்க கூட்டு போனோடனே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான், ஆனா இது எனக்கு என்னமோ நோய் மாதிரி தெரியுது, பேத்தாலஜி டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போப்பா அப்படின்ட்டாரு அவர். அங்க இருந்து கூட்டு போனோடனே அவரு பார்த்துட்டு சொன்னாரு, இது ஃபங்கல் டிசீஸ் மாதிரிலாம் தெரியல, நெமட்டோட இஷ்யூ மாதிரி தெரியுது, நீ நெமட்டாலஜி எண்டமாலஜி டிபார்ட்மெண்ட் கூட்டு போனாரு. அங்க எண்டமாலஜி போனோடனே, இப்ப நம்மளோட நெமட்டாலஜி ப்ரொஃபசர் அங்க ராஜேந்திரன் இருப்பாரு, அவர்கிட்ட போய் காட்டுங்கன்னாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சது. அங்க போனா ப்ரொஃபசர்லாம் ஸ்ட்ரைக். அவரு இப்பெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாதுப்பா, பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டாரு. மறுபடி டாக்டர் ரகுபதி டீன் அவர்கிட்டே போனேன். தம்பி ஒரு வேலை சரியா? சொல்லுங்க சார். நாளைக்கு நீ அவர் வயலுக்கு போயிட்டு வந்துற அப்படின்னா. இது எதுக்குன்னா வந்த ஃபார்மரை சாந்தப்படுத்துறதுக்கு, அதுக்குதான். சரி அப்படின்னு அடுத்த நாள் நானும் என்னுடைய வகுப்பு தோழர் 2 பேரும் சேர்ந்து சோழவந்தானுக்கு ட்ரெயின்ல கிளம்பியாச்சு. அங்க போய் ஒரு ஃபீல்டை பார்த்தோம். நிறைய விஷயங்களை சேகரிச்சுட்டு வந்து அன்னைக்கு இருக்க குறிப்பை பார்த்துட்டு எழுதினோம். பெவஸ்டின் பவுடரை ஒரு பிளாஸ்டிக் குப்பிக்குள்ள அடைச்சி, அந்த டியூப் மாத்திரை அதுக்குள்ள அடைச்சி, திருப்பில எடுத்து கிழங்குல ஓட்ட போட்டு இந்த மாத்திரை உள்ள நுழைச்சி மண்ணு போட்டு மூடிடணும். இதுதான் நாங்க சொல்லி கொடுத்த டெக்னிக். வயல் ஆய்வு, வயலை பார்த்து பயிரை பார்த்து முடிவு பண்ண ஆரம்பிச்சோம். இப்படி ஆரம்பிச்சது. நான் ஒரு குறிப்பு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அது வளரும் வேளாண்மையில் அப்படியே என் பேரோட வந்தது.
இதை பார்த்து சந்தோஷப்பட்டு அப்ப எங்களுக்கு வார்டு கவுன்சிலர்னு காலேஜ்ல ஒரு வாத்தியாரை கொடுப்பாங்க. எங்களுக்கு வர எல்லா விஷயத்துக்கும் அவர்கிட்ட தான் போய் சொல்லுவோம். நாங்க அவர்கிட்ட போனோடனே, தம்பி நல்லா வந்திருக்கு, இது ஹிந்துல எழுதலாம், என்ன எழுதிட்டு வாடா அப்படின்னாரு. அப்புறம் நமக்கு புத்தகத்தை பார்த்து காப்பி அடிச்சு எழுதுறது கஷ்டமா, என்ன எழுதிட்டு வந்தேன். எழுதிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தோன்னே அவர் சின்ன கரெக்ஷன் எல்லாம் பண்ணி ஹிந்து பேப்பருக்கு அனுப்பிச்சோம். நான் சம்பாதித்த முதல் சம்பார்த்தனை 300 ரூபாய் ஹிந்து பேப்பர்காரங்க கொடுத்த காசு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்தது. கல்லூரியில் எனக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது. அன்னைக்கு இருந்த ப்ரொஃபசர் அங்க ஒருத்தர் இருந்தார், அக்ரானமி ப்ரொஃபசர். அவர் பேர் மகேந்திரன், அவர் பேர் பி மகேந்திரன். என் பேரு வந்து மகேந்திர எம் மணிவாசன். என்ன என் பேரு மகேந்திரன் தான். இப்ப யார பேரு வந்திருக்கு அப்படின்னு குழப்பம். எல்லாரும் அவரை கூப்பிட்டு சொன்னா, இல்லப்பா என்சில வந்திருக்கு, 2வது பேத்தாலஜி பத்தி நான் எங்கப்பா எழுத போறேன் அப்படின்ட்டாரு அவரு. அப்புறம் குழம்பி ஒரு வழியா என்கிட்ட வந்தது. இப்படி ஹிந்து பேப்பர்ல ஆரம்பிச்சு அப்புறம் மேங்கோ இது எழுதணும். 2000வது வருஷம் ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி நான் படிப்பை முடிச்சுட்டு முதல்ல போன இடம் வீட்டுக்கு இல்ல, எம்எஸ்சி படிக்க இல்ல, வேலைக்கு இல்ல, மாமல்லபுரத்துல ஒரு மாந்தோட்டத்துக்கு தான் போனேன். இப்படித்தான் என்னுடைய வயலாய்வு வாழ்க்கை ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பிச்சு 11 ஆண்டுகள் நிறைவு பண்ணி எம்எஸ்சி படிக்கணும்னு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் தான் எம்எஸ்சி படிக்க மேல ஒரு ஆசை வந்தது. எம்எஸ்சி ஜாயின் பண்ணா எம்எஸ்சியோட ஆராய்ச்சி என் இயற்கை விவசாய பக்கம் என்ன தூண்டுருச்சு. ஏன்னா என்னோட ஆராய்ச்சியில 200 சாம்பிள் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துல எடுத்து அந்த 200 சாம்பிள்லயும் என்னோட ஆராய்ச்சியோட டைட்டில் என்னன்னா ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இன் இன்டென்சிவ்லி கல்டிவேட்டட் ஃபார்மர்ஸ் ஃபீல்ட், அரியலூர் அண்ட் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். அப்ப 200 சாம்பிள்லயுமே ஹெவி மெட்டல்ஸ் கண்டாமினேஷன் கலந்திருந்தது. அதுதான் என் இயற்கை விவசாயத்து பக்கம் திருப்பிடுச்சு. இயற்கை வேளாண்மைக்கு திரும்பணும் அப்படின்னா போய் பார்த்தால் அன்றைக்கு 2012 நம்மாழ்வார் மேல போயிட்டார், கடவுள் கூப்பிட்டாருன்னு அங்க இயற்கை விவசாயம் பண்ண போயிட்டார். நான் யார்கிட்ட கேட்கறது? அவர் சொன்ன விவசாயம் எல்லாம் போய் தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்த்த பொழுது ஒரு கொள்கை பிடிப்பும் ஒரு கடவுள் பக்தி போன்ற பக்தியும் தான் தெரிந்ததை ஒழிய இயற்கை வேளாண்மையில் வெற்றி பெற வழி தெரியல. இப்ப சாருக்கு நேரத்து முன்னாடி சொன்னார், இவரும் நம்மாழ்வார் பிஎஸ்சி படிச்ச மாதிரி நமக்கு அடிப்படை அறிவியல் தெரியும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணி தேடும் பொழுதுதான் ஒவ்வொரு தொழில்நுட்பமாக, நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நிறைய உழவர்களிடம் இருந்துதான் எனக்கான தொழில்நுட்பம் கிடைத்தது.